வெல்கம் டு வேலஸ்ட்ரோங்க. நம்மளுக்கு குலதெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்னா, நம்மளோட குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வழிபாட்டாக செய்தாலும் நம்மளோட குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குங்க. நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம், சரிங்களா? இப்போது நம்மளோட குலதெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னால் குலதெய்வம் கோயிலுக்கே போக முடிய மாட்டேங்குது, எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறக்கு கரெக்டாக வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் அடிக்கடி போக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் பாவகமுமே வந்து உங்களுக்கு வலு இழந்திருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கிறது சிரமம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கோவிலுக்கு போகிறோம், இந்த டேட்டில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மஞ்சள் துணியில் ஒரு 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற அன்றைக்கி 9 மூடி தேங்காயில் நல்லெண்ணெயோ இல்லை நெய் தீபமோ போடணுங்க. கீழே வந்து ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேலே 9 மூடி தேங்காய் வச்சு நல்லெண்ணெயில் போட்டால் கர்மாக்கள் குறையும். அதே மாதிரி 5ஆம் பாவகம் பலுக்குங்க அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் தீபம் போடும் பொழுது நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு இருளண்ட மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு இந்த தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மளுக்கு வீடு வந்து ஒரு மங்களகரமாக மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி விளக்கு போட்டுட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சது சாமிக்கு ஏதோ அபிஷேக பொருட்கள் வாங்கி சாமியை கும்பிட்டுட்டு 1 டே இல்லைன்னா ஒரு ½ டேவாவது உட்காந்து நீங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு, நான் வந்து உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிஸ்னஸ்லேருந்து என்னோடய தொழில் என்னோடய குடும்பம் எல்லாத்துக்கும் நீ தான் துணை அப்படின்னு சொல்லி நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் தெரியும். அந்த 11 ரூபாய் காணிக்கையும் கொண்டு போய் நீங்கள் அந்த கோவில் உண்டியலில் செலுத்திட்டு நீங்கள் 1 டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலில். கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். இதை செஞ்சு பாருங்கள். தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் தீரும், உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுக்கும், வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் சுபிட்சமும் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.